கலங்கரை தீபம் சிறுகதை. எழுதியவர் பாவலர் அல்போன்ஸ் மோசஸ், ராணிப்பேட்டை. கேசவன் பல ஆண்டுகளாக கடைநிலை ஊழியனாக அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தான். எப்போதும் பதற்றத்தோடு தான் காணப்படுவான். செய்கின்ற வேளையில் ஏதாவது தவறு நடந்துவிடுமோ என்ற பய உணர்வு எப்போதும் அவனுக்கு உண்டு. அதுவும் முதலாளி அவனை கூப்பிட்டால் போதும், கையும் ஓடாது காலும் ஓடாது. அவனாகவே ஏதோ தான் தவறு செய்து விட்டதாகவும் அதற்காகத்தான் அவர் கூப்பிடுகிறார் என்றும் கற்பனை செய்து நடுங்கிக் கொண்டே அவர் முன் நிற்பான். ஒரு முறை முதலாளி வெளியே சென்றுவிட்டு பிற்பகல் நேரத்தில் அலுவலகம் வந்தார். கேசவனை கூப்பிட்டு தன்னிடம் இருந்த ஒரு காகிதத்தை அவனிடம் கொடுத்து, ஒரு காப்பி போட்டு வா என்றார். அவனும் அதை வாங்கி கொண்டு வேகமாக வெளியே அமர்ந்திருந்த அலுவலகரிடம் அதை கொடுத்துவிட்டு கேன்டீனுக்கு ஓடினான். அலுவலருக்கு அது என்ன காகிதம், யார் கொடுக்க சொன்னது, எதற்காக கொடுக்க சொன்னார்கள் என்பது ஒன்றுமே புரியவில்லை. எனவே முதலாளியிடமே கேட்டு விடுவோம் என்று முதலாளி அறைக்குள் சென்றார். முதலாளியிடம், ஐயா, இந்த காகிதம் கேசவன் என்கிட்ட கொடுத்தான், எதுக்குன்னு சொல்லலை, நீங்கள் தான் கொடுத்தீங்களா என்று சொல்லி கொண்டிருக்கும்போது கேசவன் சுட சுட கமகம வாசனையோடு காப்பி போட்டு வந்து முதலாளி முன்பாக அதை கொடுத்தான். அதை பார்த்த முதலாளி, கேசவா, நான் குடிக்க காப்பி கேட்கல, எனக்கு இந்த பேப்பரில் ஒரு ஜெராக்ஸ் காப்பி வேணும், அதுதான் காப்பின்னு சொன்னேன், அதான் உன்னிடம் கொடுத்தேன். நான் ஒரு காப்பி ஜெராக்ஸ் போட்டு வா என்று சொல்லியிருக்க வேண்டும். சரி, பரவாயில்லை, சாருக்கும் ஒரு காஃபி போட்டு எடுத்து வா என்று கூறி அவனை அனுப்பினார். நாம் சொல்லுகின்ற செய்கின்ற ஒவ்வொரு சொல்லும் பிறருக்கு புரியும்படி இருக்க வேண்டும். அதே போல கேட்கிறவரும் அதை சரியாக புரிந்து அதன்படி செயல்பட வேண்டும். சரியான புரிதல் இல்லாத போது அதனால் பல பிரச்சனைகள் பின்தொடர்வதை பார்க்கலாம். அரசன் கோவலனை கொண்டு வா என்பதை அவனை கொன்று வா என்று புரிந்து கொண்டதால் வந்த விளைவுகளை காப்பியத்தில் நாம் பார்க்கிறோம். எதற்கும் சரியான புரிதல் அவசியம். எப்பொழுதும் நிதானத்தோடும் தெளிவோடும் பதற்றம் இல்லாமலும் சொல்வதை உள்வாங்கி செயல்பட வேண்டும். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து அன்னையின் அரவணைப்பும் தந்தையின் கடின உழைப்பும் மெருகூட்ட வளர்ந்தவர்தான் போஸ். அவரது ஊரில் பல இளைஞர்கள் படிப்பின் அவசியத்தை உணராமல் வேலைக்கும் போகாமல் ஊர் சுற்றுவதிலும் கொலை கொள்ளை போன்ற தகாத செயல்களிலும் ஈடுபடுவது மற்றும் போதைக்கு அடிமையாவது என்று தங்கள் வாழ்நாளை வீணாக செலவு செய்து வாழ்க்கையை தொலைத்துவிட்டு சிறையில் வாடுவதை கண்ட போஸ் மிகவும் வருத்தம் அடைந்தார். தன்னம்பிக்கை இல்லா தான் தோன்றித்தனமான புரிதல் இல்லாத அவர்களது வாழ்க்கை அவருக்கு வேதனையை அளித்தது. இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு கல்வி அறிவு புகட்ட வேண்டும், நல்ல அறிவுரைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவர்கள் திறமைகளை வெளிக்கொணர்ந்து அதன் மூலம் உழைத்து வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வழி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். எனவே இதே சிந்தனை உடைய சில நபர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டு இளைஞர்களை நல்வழிப்படுத்த ஆரம்பித்தார். ஒரு நாள் அனைவரும் சிறைச்சாலையை சந்திக்க சென்றார்கள். அங்கு இளம் வயது பிள்ளைகள் பல பேர் செய்த சிறு சிறு தவறுக்காக சிறையில் அடைபட்டு வேதனை அடைவதை பார்த்து மனம் வெதும்பி போனார். சிறை அதிகாரிகள் அனுமதியோடு அந்த இளைஞர்களிடம் பேசி அவர்களது தவற்றினை உணர வைத்து அவர்கள் சிறையில் இருக்கும்போது தங்களது நன்னடத்தையை வளர்த்து கொண்டு நல்ல பிள்ளைகளாக சிறையிலிருந்து வெளியே வர வழி வகுத்தார். பிறகு வெளியே வந்த பிறகு அவர்களுக்கு வேலை கிடைப்பது குதிரை கொம்பாக இருப்பதை அறிந்து அவர்களுக்கென கல்வி சாலைகள், தொழில் பயிற்சி கூடங்கள், மணமகிழ் மன்றங்களை பலரது உதவியோடு ஆரம்பித்து அவர்களுக்கு கல்வி அறிவும் தொழில் சார்ந்த படிப்பினையும் தன்னம்பிக்கை திறனையும் கற்றுத்தந்தார். தான் ஆற்றும் அரும் பணி தன்னோடு முடிந்துவிடக் கூடாது, தனக்கு பிறகு இது தொடர்ந்து நடைபெற வேண்டும், இதனால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தொடர்ந்து பயனடைய வேண்டும் என்று விரும்பிய போஸ் தனக்கு பின் இப்பணி தொடர பல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறப்பான பயிற்சி அளிக்க தொடங்கினார். இந்த நல்ல திட்டம் உலகம் முழுவதும் பலரின் கவனத்தை ஈர்த்தது.
எனவே பல்லாயிரம் இளைஞர்களும் இளம் பெண்களும் பயனடைய ஆரம்பித்தனர். அவர்களுக்கு வழிகாட்ட பல ஆண்களும் பெண்களும் தங்களை அர்ப்பணித்து அவர்களுக்கு துணையாக நிற்க முன் வந்தனர். இருந்த போதிலும் இதனை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத பல பேர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் இறைவனின் அருள் துணையுடன் அவற்றை தாங்கிக் கொண்டு தொடர்ந்து பணியாற்றினர். துறவற சபைகளிலே அவர்கள் ஈடுபட்டு தங்களுடைய சமூக பணி, ஆன்மீக பணியை தொடர்ந்தனர். போஸின் அம்மா அவருக்கு முழு மூச்சாக உதவி செய்தார். உள் விடுதிகளை பராமரிக்கும் பொறுப்பினை ஏற்று திறம்பட செய்தார். இவரது அயராத உழைப்பு மற்றும் தன்னலமற்ற பணியினை பாராட்டி நகர நிர்வாகமே முன்வந்து இவர்களுக்கு ஒரு தொழில் பயிற்சி கட்டிடத்தை கட்டி கொடுத்தது. தான் முன்னெடுத்த பணிகளை தொடர்ந்து ஆற்ற ஆண் துறவிகளுக்கு சலேசிய சபையையும், பெண் துறவிகளுக்கு மேரி மசரெல்லா என்ற புனிதையின் துணையுடன் கிறிஸ்தவர்களின் சகாயி மரியின் புதல்வியர் சபையையும் தோற்றுவித்தார். போஸ் வேறு யாரும் அல்ல, இத்தாலி நாட்டில் 16/8/1815 பிறந்து அருள் பணியாளராக திகழ்ந்து திரு அவையால் இளைஞர்களின் பாதுகாவலராக கலங்கரை தீபமாக போற்றப்படும் புனித டொன் போஸ்கோ தான் அவர். தண்டனை இல்லாத கல்வி முறை, யாரையும் வருத்தாத நெறிமுறை, நேசமுடன் பழகும் பாங்கு போன்றவற்றால் இளைஞர்களின் மனம் நிறைந்த போஸ்கோ 1888 ஜனவரி 31 இறைவனடி சேர்ந்தார். ஆனால் அவரது புகழ் அவரால் தோற்றுவித்த டான் போஸ்கோ கல்வி நிறுவனங்கள், துறவற சபைகள் அயராது உழைப்பின் மூலமும் உலகெங்கும் அவரது புகழை இன்றும் தொடர்ந்து பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. வாழ்க டான் போஸ்கோ, புகழ் வளக அவரது தொண்டு.